Welcome to great students. இப்போ நம்ம exercise 3.1ல sum number 2 பார்க்கலாம். Discuss the nature of solution of following system of equations. So மூணு subdivision கொடுத்திருக்காங்க. மூணு subdivision ரிசல்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது சொல்யூஷன் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறது. சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். x plus 2y minus z equal to 6. அங்க minus 3x2y 5z. அங்க x minus 2x கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம யூஷுவல் சொல்யூஷன் கான்செப்ட் என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணுவோம். இங்கே ஏற்கனவே ஒரு வேரியபிள் எலிமினேட் ஆகிருக்கு, ஒய் இல்லை. அப்போ நம்ம இந்த ரெண்டில் ஒய்யை எலிமினேட் பண்ணினால் நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஈக்குவேஷன் 1 2 3 கொடுப்போம். 1 இது 2 இது 3. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், 1 2 எடுக்க போகிறேன். எதை எலிமினேட் பண்ண போகிறேன், ஒய் எலிமினேட் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே ஒய் ப்ளஸ் 2y இங்கே மைனஸ் 2y. அப்போ ஈஸியாகவே இருக்குது, ஒய் வேற கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்குது. இப்போ சம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருப்பாருங்க. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, x plus 2y minus z equal to 6. அடுத்தது minus 3x minus 2y plus 5z equal to minus 12. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த 1 2 நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிடலாமா? 1 plus 2 1 2 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் என்ன வரப்போகுது பாருங்க, x minus 3x என்ன minus 2x. இங்க plus 2y minus 2y cancel ஆனா 0. இங்க என்ன minus z plus 5z என்ன plus 4z equal to minus 6. சரியா? இப்போ ஈக்குவேஷன் பாருங்க, இங்க minus 2x plus 4z எல்லாமே 2ல கண்டிப்பா டிவைட் ஆகும். அங்க வேற plus x இருக்கு. சரியா? அப்போ மைனஸ் எலிமினேட் பண்ணுவோம், ரெண்டு மைனஸ் இருக்கு இல்லையா, டிவைட் பண்ணுங்க. டிவைட் பை minus 2 minus 12 டிவைட் பண்ணிட்டா இப்போ கோஎஃபிஷியன்ட் x ஈக்குவல் ஆகுமா, பிளான் பண்ணலாம். அடுத்து minus 12 டிவைட் பண்ணா பாருங்க, minus 2x by minus 2 plus 4z by minus 2 equal to minus 6 by minus 2. சரியா? இப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த மைனஸ் கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆனா x, இங்க இது கேன்சல் ஆனா 2 2s are 4, அப்ப minus 2z. இங்க என்ன, இந்த மைனஸ் கேன்சல் ஆனா என்னது, 3 2s are 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கோம். இப்போ பாருங்க, இந்த fourth ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் சேம் ஈக்குவேஷனாக வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த தேர்ட் ஈக்குவேஷனை திரும்ப எடுத்துறதும் x minus 2z equal to 3. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க, சப்ட்ராக்ட் பண்ணி 0 equal to 0 வருது. சரியா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், we arrive at an identity, therefore the system has infinite solution. The system has infinite solution. So இந்த சம் முடிச்சாச்சு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முடிச்சாச்சு. நம்ம நாலேஜ் பாயிண்ட்ல இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்டெப்தா. சரியா? இப்போ இந்த மாதிரி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், ரெண்டு சேம் ஈக்குவேஷனே வருது பாருங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முடிச்சாச்சு, நம்ம நாலேஜ் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேனை சால்வ் பண்ணா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கி, அதே ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிளி 0 equal to 0 வந்தா இன்ஃபினிட் மினி சொல்யூஷன் புக்கில் கொடுத்துருக்காங்க, பண்ணிட்டோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், தியரி வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாடல் கொஸ்டின்லையும் எக்ஸாம்பிள்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட சிஸ்டம் என்னன்னு நான் பார்க்குறேன், காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த சிஸ்டம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த சிஸ்டம். அதாவது நம்மகிட்ட ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, இது ஒரு பிளேன் இது ஒரு பிளேன் வச்சுங்க. இந்த ரெண்டு பிளேனும் ஒரு லைன்ல கட் ஆகுது. ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கட் ஆகுது. ஓகே, அந்த ஸ்ட்ரைட் லைன் தான் நமக்கு இந்த கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு பிளேனையும் சால்வ் பண்ண minus 2x plus 4z ஓட அனதர் ஃபார்ம் தான் இது கிடைச்சிருக்கா. அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன், இந்த ரெண்டு பிளேனும் இந்த ஸ்ட்ரைட் லைன்ல கட் ஆகுது. மூணாவதா கொடுத்த ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனே கொடுத்து வச்சிருக்காங்க. புரியுதாவோ? இப்போ நம்ம கொடுத்துக்கிற மூணு ஈக்குவேஷன் என்னென்ன, இந்த பிளேன் இந்த பிளேன். மூணாவது ஈக்குவேஷன் என்னது, இந்த இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய ஸ்ட்ரைட் லைனே கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக என்ன, ரெண்டு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, மூணு ஈக்குவேஷன் கொடுக்கல. சரியா? அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கண்டிப்பாக ரெண்டு பிளேன் கண்டிப்பாக பேரலாக இல்லைன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக எங்கே கட் ஆகும், ஒரு லைனில் கட் ஆகியே தீரணும். ரெண்டு பிளேன் வந்து பேரலாக இருந்தால் தான் கட் ஆகாமல் போகும், பேரலில் கண்டிப்பாக ஒரு லைனில் கட் ஆகும். அதுதான் நம்ம சொல்கிறோம், ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இந்த ரெண்டு பிளேனும் கட் ஆகுது. அப்போ அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து என்னவா இருக்கும், ஒரு ஸ்ட்ரைட் லைனில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் நமக்கு சொல்யூஷன் தான் பொதுவாக. அப்போ எல்லா பாயிண்ட்டும் சொல்யூஷனா கண்டிப்பாக நமக்கு இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். புரிஞ்சிச்சா? அப்போ ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சா அப்போ இந்த மாதிரி வரும். இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இந்த லைன் மேலே உள்ளது எல்லா சொல்யூஷன், அப்போ இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். புரிஞ்சுதா? ரைட். அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போலாம். அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன,
மூணு பிளேன் கொடுக்கல, 2 பிளேன் கொடுத்து அந்த பிளேன் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய லைனை கொடுத்து வச்சிருக்காங்க. புரியுதா? ரைட். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனும் நம்ம எப்பவும் போல சால்வ் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஈக்குவேஷன், டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் XYZ ஒரே இது மாதிரி இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் எதை எலிமினேட் பண்ணலான்னு. ஏன்னா இங்கே வந்து ஆர்கனைஸ் ஆகி இல்லை, அதை முதல்ல ஆர்கனைஸ் பண்ணுவோம். செகண்ட் சப்டிவிஷன் 2y plus z equal to minus 3x plus 3. அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, இந்த minus 3x இந்த பந்தம் என்னாகும்? 3x plus 2y plus z equal to 3. சரியா? minus 3x இந்த பந்தம் plus 3x 2y z அந்த பக்கம் equal to 3. இப்போ எனக்கு ஈக்குவேஷன் நான் இதை 1ன்னு வச்சுக்க போறேன். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, இங்கே போதும், எழுத வேண்டாம். இங்க 3x இருக்கு, இங்க 3x இருக்கு பாருங்க. மூணாவது ஈக்குவேஷன்ல 3x இருக்கு. ரெண்டாவது இதை 2ன்னு வச்சுக்குவோம். இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். சரியா? x இங்க 1 இருக்கனால நம்ம இதை ஈஸியா யூஸ் பண்ணிக்குவோம். சரியா? இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணலாம். சரியா? இதையுமே ஆட் பண்ணலாம். இல்ல இதை எடுக்கலாம். ஏதோ ஒரு காம்பினேஷன்ல எல்லாமே 3 ஆக்கிடலாம் கோஎஃபிஷியன்ட் x. முதல்ல x எலிமினேட் பண்ணுவோம் ஈஸியா. அது ஒரு வழி இருக்கு. z எலிமினேட் பண்ண முடியுமா? z வந்து இங்க என்ன இருக்கு? பிளஸ் z இருக்கு, இங்க மைனஸ் z இருக்கு, பிளஸ் z. பாருங்க, xனா நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணி தான் ஈக்குவேட் பண்ணும். z ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இதை என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். அடுத்து இதையும் ஆட் பண்ணலாம், இல்லை சப்ட்ராக்ட் பண்ணலாம். நமக்கு ஆன்சர் வந்துடும் ஈஸியா. இப்போ பெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 and 2 எடுப்போம். சரியா? அடுத்து என்ன பண்ணுவோம்? 2 and 3 எடுப்போம். அப்பதான் என்னது? அடிஷன் பண்ணாலே z கேன்சல் ஆயிடுது. அப்போ xyல நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரி, அப்போ 1ஐயும் 2ஐயும் எடுக்கிறேன். 2 என்னது? minus x plus 3y minus z equal to minus 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா z கேன்சல் ஆயிடும். ஆட் பண்ணுங்க. அதாவது 1 plus 2 இங்க என்ன? 3x minus x என்ன? 2x. 2y plus 3y என்ன? 5y. z கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் 3 minus 4 என்ன? minus 1. இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன இருக்கு? 1 2. இது 3. சரி, 3 அங்க இருக்கும். இங்க 4ன்னு வச்சுக்குவோம். ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்குவோம். மறுபடியும் என்ன பண்ணுவோம்? 2 and 3 எடுத்துக்குவோம் ஆட் பண்றதுக்காக. 2 என்னது? minus x plus 3y minus z equal to minus 4. அங்க என்ன இருக்கு? 3x plus 2y plus z equal to minus half. ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா z கேன்சல் ஆயிடும். 3x minus x என்ன? 2x plus 5y. இங்க என்ன வரும் பாருங்க? minus 4 minus half. என்ன வரும்? minus 4 minus half. இப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுமா? இங்க minus 4 இருக்கு, into 2 divide by 2. அப்ப என்ன ஆகும்? minus 8 minus 1 minus 9 by 2 ஆயிடும். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு பாருங்க? 2x plus 5y equal to minus 9 by 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. சரி, இப்போ இந்த 4ஐயும் 5ஐயும் பார்த்தா என்ன இருக்கு? xyல 2 ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. அதை எடுத்து எழுதுவோமா? நமக்கு என்ன இருக்கு பாருங்க? 2x plus 5y equal to minus 1. ஈக்குவேஷன் நம்பர் 4. அடுத்து 5. 2x plus 5y 2x plus 5y equal to minus 9 by 2. ஈக்குவேஷன் நம்பர் 5. சரி, இப்போ ஈக்குவேஷனை பாருங்க எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க. ax plus by equal to c, ax plus by equal to d. xy கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆனது கான்ஸ்டன்ட் மட்டும் வேரியான அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம்? 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் parallel இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணா என்ன ஆகும்? இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 4 minus 5 பண்ணா என்ன ஆகும்? 0 ஆயிடுமா? 0 equal to எங்க? minus 1 plus 9 by 2. கரெக்ட் தானே? சப்ட்ராக்ட் பண்ண. அப்போ இது என்ன ஆகும் பாருங்க? minus 1 வேணா minus 2 by 2 எழுதுக்கும். அப்ப என்ன ஆகும்? minus 2 plus 9 என்ன? 0 equal to 7 by 2 வரும். 0 equal to 7 by 2. கரெக்ட் தானே? இதை ஆட் பண்ண தானே செய்யும்? minus 1. சரி, அப்போ minus 1 எங்க? அப்போ கண்டிப்பா 7 by 2 தான். சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு? we reaches contradiction. கரெக்டா? contradiction reach ஆகிறோம். அப்போ which is contradiction? which is contradiction. நம்ம ஏற்கனவே இதை பத்தி தியரி வீடியோ நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுங்க. போய் தியரி வீடியோ ஒரு தடவை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். which is contradiction. அப்ப என்ன சொல்லலாம்? the system is inconsistent. அப்ப என்ன சொல்லலாம்? inconsistent அல்ல, system has no solution. சரி, ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம் முடிச்சாச்சு. இப்போ நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடிஷனலாக. இப்போ எனக்கு பாருங்க,
இந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாலும் நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சது, 2 ஈக்குவேஷன் கிடைச்சாலும் ரெண்டுமே என்ன கிடைச்சிருக்கு, 2 ஸ்ட்ரைட் லைன் பேரலா கிடைச்சிருக்கு. 2 ஸ்ட்ரைட் லைன் பேரலா கிடைச்சிருக்கு. அந்த சிஸ்டம் எப்படி இருக்கும் நம்ம பார்ப்போமா பிராக்டிக்கலா. இதுதான் அந்த சிஸ்டம். பாருங்க இந்த சிஸ்டம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த சிஸ்டத்துல இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். சரியா? இப்போ நம்ம புரிஞ்சிருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க 1 2 எடுத்திருக்கோம். இங்க என்ன பண்ணிருக்கோம், இது வந்து ஈக்குவேஷன் என்னது, அது 1 2, இது என்ன -x, இது 2, இது 3. சரியா? 1 2 2 3 எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதுல ரெண்டுலயும் காமனா எடுத்த சொல்யூஷன் ஈக்குவேஷன் எது, செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டுமே காமனா செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கும். இப்போ நம்ம நாலேஜ் பாருங்க, இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அதான் ரெண்டையும் கட் பண்ணுது காமனா. சரியா? இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோம். இது ஒன்னாவது ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ரெண்டு பிளேன். சரியா? இந்த ஒன்னாவது ஈக்குவேஷனும் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பிளேனும் இருக்கா, இது வந்து பேரலா இருக்கான்னு தெரியாது. 1 3 பேரலா இருக்கான்னு தெரியாது. இது எப்படி கூட போகலாம், இந்த மாதிரி கூட போகலாம், எனக்கு தெரியாது, எப்படி வேணா போகலாம். பட் எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, நம்ம சொல்யூஷனோட இது என்ன சொல்லுது பாருங்க. இப்போ எனக்கு கிடைச்சக்கூடிய இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன், இந்த தேர்ட் ஈக்குவேஷன், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணும்போது இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கு, இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. சரியா? இந்த பிளேன் பாருங்க, இது ஸ்ட்ரைட் லைனை கட் பண்ணுது, இது ஸ்ட்ரைட் லைனை கட் பண்ணுது. சரியா? இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் ரெண்டும் எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. ஓகே, இப்போ இந்த பிளேன் இப்படி பேரலா போகணும் அவசியம் இல்லை, இப்படி கூட போகலாம், எனக்கு தெரியாது, போகலாம். ஆனாலும் இந்த ரெண்டு லைன் எப்படிதான் இருக்கு, இந்த பிளேன்ல கட் ஆகிற லைனா இருக்கனால கண்டிப்பா பேரலா தான் இருந்தாகும். ஓகேவா? இந்த பிளேன் மேல உள்ள லைன் தானே இந்த ரெண்டு லைனுமே, இந்த பிளேன் கட் பண்ணாலும் இந்த ரெண்டு லைனுமே ஒரு பிளேன் மேல உள்ள பாயிண்ட். சரியா? அண்ட் இந்த பிளேன் பேரலா வேற கிடைச்சிருக்கு நமக்கு ஆன்சர். அப்போ என்ன அர்த்தம், இதுதான் அதோட ரெக்கார்ட் சிஸ்டம். சரியா? அப்போ என்ன நடந்துச்சு, இந்த 3 பிளேனும் ஒரே லைன்லயோ இல்ல ஒரே பாயிண்ட்லயோ கட் பண்ணியிருக்கா. இப்போ ஒரே லைன்ல கட் பண்ணியிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தா நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். இங்க பாருங்க 3 பிளேன், இந்த 3 பிளேனும் இந்த ஸ்ட்ரைட் லைன்ல கட் ஆயிருந்தா எனக்கு இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 ஸ்ட்ரைட் லைன் சேம் 2 லைன் பேரலா கிடைச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இந்த சிஸ்டம்ல இந்த 3 பிளேனும் ஒரே லைன்லயும் கட் பண்ணல, ஒரே பாயிண்ட்ல கட் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம், யூனிக் சொல்யூஷன் கேஸ் சொல்லுவோம். இந்த 3 பிளேன் ஒரே பாயிண்ட்ல கட் பண்றத யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி நடக்கல. சரியா? யூனிக் சொல்யூஷன்லயும் கட் ஆகல. இந்த பார்த்திருக்கீங்களா ஏற்கனவே. அப்போ கண்டிப்பா இந்த சிஸ்டம் தான், இந்த சிஸ்டம்ல 3 பிளேனுமே ஒரே பாயிண்ட்லயே ஒரே பிளேன்ல கட் பண்ணல. இந்த 2 பிளேனும் ஸ்ட்ரைட் லைன்ல கட் பண்ணுது, இந்த 2 பிளேனும் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கட் பண்ணுது. இப்போ 3க்கு காமனான ஒரு பாயிண்டோ இல்ல ஒரு லைனோ இல்ல. அதனால நம்ம என்ன சொல்றோம், the system has no solution. புரிஞ்சிச்சுல? அப்போ நமக்கு கிடைச்ச இந்த 2 ஈக்குவேஷன், இந்த 2 ஸ்ட்ரைட் லைன், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரைட், அடுத்து போலாம். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் போலாம், தேர்ட் சொல்யூஷன் போலாம். தேர்ட் சொல்யூஷன் பாருங்க, நம்ம இதே மாடல் சம் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸசைஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாடல்ல இந்த மாதிரி ஈக்குவல் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தேர்ட் ஈக்குவேஷன் ஒன்று தனியாக கொடுத்துருந்தாங்க. நம்ம அதில் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி டிஸ்கஸ் பண்ணோம், இந்த இப்போ 3 ஈக்குவேஷனை இதுலேயே ஃபார்ம் பண்ண முடியுமே, இந்த 3வது ஈக்குவேஷன் தேவையா, இன்னொரு ஈக்குவேஷன் தேவையாங்கலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை போய் பாருங்க, அந்த எக்ஸாம்பிள் சம்மை போய் பாருங்க, டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா புரியும். அதை ரொம்ப டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அந்த கான்செப்ட். இதில் 3 ஈக்குவேஷன் கிடைச்சாலும் யூஸ்லெஸ், அதில் 2 ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். 3வது ஈக்குவேஷன் எடுத்தால் தான் நமக்கு சொல்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ரைட், அதே நேரத்தில் இந்த 3 எப்படி எடுக்கலாம், இப்போ A B C இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணலாம், A ஈக்குவல் டு பின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுக்கலாம், B ஈக்குவல் டு சின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுக்கலாம், A ஈக்குவல் டு சின்னு இன்னொரு ஈக்குவேஷன் எடுக்கலாம். எந்த 3ல 2 எடுத்தா போதும். நம்ம எந்த 2 எடுக்கிறதுன்றது டவுட்டே இல்லை, எந்த 2 வேணா எடுக்கலாங்கிறது நம்ம அந்த சம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் பாருங்க. கான்செப்டுவலா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஏதோ ஒரு 2 பேர் எடுக்க போறேன், 2 ஈக்குவேஷன் வரும், இங்க 3வது ஈக்குவேஷன் வரும். யூஸ்வலா சால்வ் பண்ற மெத்தட்ல ஒரு மெத்தட் பண்ண போறேன், இதை இன்னொரு மெத்தடும் சால்வ் பண்ண போறேன். என்ன மெத்தட்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு கேன்னு வச்சா சம் இன்னும் ஈஸியா இருக்கும். அந்த மெத்தடும் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கும் நான் இதுல பண்ற இன்னொரு மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதையும் சால்வ் பண்ணுங்க. சரியா? ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் A ஈக்குவல் டு P எடுத்துக்க போறேன். இது என்ன வருது, y plus z by 4 equal to z plus x by 3. சரியா? A B எடுத்துருக்கேன். இப்போ கிராஸ் பண்ணா என்ன ஆக போகுது பாருங்க, 3 into y plus z equal to 4 into z plus x. சரியா? இப்போ கிராஸ் பண்ணா என்ன, இங்க 3y plus 3z equal to 4z plus 4x.
சரி, இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்து எழுதிருமா? ஒரு சைடு கொண்டு வந்தா என்ன? இப்போ இந்த எக்ஸ் இங்க இருக்கு, அப்போ அது பாசிட்டிவ்ல இருக்கு, அது இருக்கட்டும். 4x இந்த y எந்த பக்கம் கொண்டு வாங்க, என்ன ஆகும்? மைனஸ் ஒரே பக்கம் எழுதிருமா? 4x பாசிட்டிவா இருக்கு, அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 3y அந்த பக்கம் தான் மைனஸ் 3y பிளஸ் 4z, இந்த 3z வந்து மைனஸ் 3z ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆக போகுது? சிம்பிளை பண்ணா அவ்வளோதான். z வேணா சிம்பிளை பண்ணிக்கலாம். என்னது? 4x மைனஸ் 3y பிளஸ் z ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். சரியா? அடுத்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போறேன்? இந்த b and c பேர் எடுக்க போறேன். b and c பேர் எடுத்தா பாருங்க, b ஈக்குவல் டு c என்னது? z plus x by 3 equal to x plus y by 2. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணா என்ன ஆகும்? 2 into z plus x equal to 3 into x plus y. சரியா? இப்போ உள்ள கொண்டு போனா என்ன வருங்க? 2z plus 2x equal to 3x plus 3y. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? x இங்க வந்துரும், 3x இங்க plus 3y. இது எந்த பக்கமா என்ன? minus 2x minus 2z equal to 0. சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க, 3x minus 2x x இங்க என்ன வரும்? plus 3y minus 2z equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது வந்து ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோமா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே இருக்கு, x plus y plus z equal to 0. ஸோ அதனால இந்த தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்குவோம். சரி, இந்த மூணையும் சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ ஆன்சருக்கு நம்ம என்ன செய்யலாம் பாருங்க. இப்போ இங்க என்ன வேரியபிள் z இருக்கு, இங்க மைனஸ் 2z இருக்கு, இங்க z இருக்கு. z பொறுத்த மட்டும் x கூட இங்க x இருக்கதா செய்யுது, ஒரே யூனிஃபார்ம் ஒரே வேரியபிள் x எலிமினேட் பண்ணலாம். அதே இங்க x 4x இருக்கு, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல 4 ஆல மல்டிப்ளை பண்ணா x எலிமினேட் ஆக போகுது. இல்லைன்னா y பாருங்க, இந்த 3y டேரக்டா கேன்சல் ஆகுது. அங்க இதை மட்டும் y ஆக்குன 3 ஆல மல்டிப்ளை பண்ணா ஏதோ 3y யோட சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்ப எல்லாமே கம்ஃபர்ட்டா தான் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், y எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். ரொம்ப ஸ்மால் வேல்யூ y, இது 3 ஆல பண்ணா எல்லாமே 3y ஆயிடும். ஸோ நம்ம y எடுத்துக்குவோம். y எடுக்க நம்ம 1 and 2 நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோமா? 1 and 2னா இந்த 1 தூக்கி நான் இது கீழே எழுதி இந்த y 3y எலிமினேட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். பாருங்க, 1 எழுதுனா என்ன ஆகும் பாருங்க, 4x minus 3y plus z equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அடுத்த ஸ்டெப் இங்க என்ன ஆக போகுது பாருங்க, ஆட் பண்ணுவோமா? அதாவது 2 plus 1 என்ன வரும்? 5x வருமா? x plus 4x என்ன? 5x minus 3y plus 3y cancel ஆயிடும். minus 2az plus z minus ez equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் என்னன்னு வச்சுக்கலாம் பாருங்க, 4ன்னு வச்சுக்குவோம். சரியா? 5x minus z equal to 0. சரி, அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? இப்போ நம்ம இது ரெண்டையும் எடுத்து 5x minus z எடுத்துட்டோம். அடுத்து இந்த ஈக்குவேஷனையும் 1ஐயும் 3ஐயும் வேணா எடுத்துக்குமா? 1ஐயும் 3 எடுத்து இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். பண்ணிடுமா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 என்ன ஆகும்? 3x plus 3y plus 3z equal to 81. 3 into 27 81. 3 ஆல ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணேன். அப்பதான் இந்த இதை ஆட் பண்ண கேன்சல் ஆகும். ஸோ ஒன்னாவது ஈக்குவேஷன் திரும்ப எடுத்து போறேன். இதுக்கு நான் வேற பேர் கொடுக்க போறேன். இது 5th ஈக்குவேஷன் கொடுக்குறேன், 3 ஆல மல்டிப்ளை பண்ணி, 3 ஆல மல்டிப்ளை பண்ணி. இப்போ ஒன்னாவது ஈக்குவேஷன் எழுத போறேன். தட் இஸ் 4x minus 3y plus z equal to 0. இதோட ஈக்குவேஷன் பேர் என்ன? இது 5. இது வந்து என்னது? இது அப்படியே தான் எழுதியிருக்கேன். அதனால ஒன்னாவது ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கும். அப்ப ஆட் பண்ணா என்ன ஆக போகுது பாருங்க, 3x plus 4x 7x இங்க plus 4z equal to 81. சரியா? 7x plus 4z equal to 81. இதோட ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்குவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 6. சரி, இப்போ இங்க z இருக்கு, இங்க மைனஸ் z இருக்கு, இங்க 5x இருக்கு. அப்ப நம்ம z எலிமினேட் பண்ண நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? ஈக்குவேஷனை, இந்த ஈக்குவேஷனை நம்ம z ஈக்குவல் பண்ணுமா? 4 ஆல மல்டிப்ளை பண்ணா z ஈக்குவல் ஆயிடுமா? இப்போ 4 ஆல மல்டிப்ளை பண்ணுமா இந்த ஈக்குவேஷனை? இதை இன்ட்டு 4 பண்ணுங்க. இன்ட்டு 4 பண்ணா என்ன ஆகும்? 20x minus 4z equal to 0. அதை நாங்கள் எழுத போறோம். சரியா? 4 ஆல மல்டிப்ளை பண்ணான 20x minus 4z equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 7. சரியா? இது ஆக்சுவலாக எப்படி கிடைச்சது? 4 into 4. சரியா? ஈக்குவேஷன் 4 into 4. இப்போ ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண 20 plus 7 என்ன? 27x. 27x equal to 81. x equal to 81 by 27 is equal to 3. 81 by 27 equal to 3. x கிடைச்சாச்சு. அப்புறம் கடகடன் பண்ணிடலாம். 1 கிடைச்சதா அடுத்து போயிடுவோமே. அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஈக்குவேஷன் சிம்பிளான ஈக்குவேஷன் எடுத்தா z கண்டுபிடிச்சலாமா? அப்போ எதில் பண்ண போறேன்? சப்ஸ்டிடியூட்டிங் இன் 4. 4ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். 5 into 3 கரெக்ட் தானே?
5 into 3 minus z equal to 0. அப்ப என்ன 15 equal to z கிடைச்சாச்சா? சரி, once z கிடைச்சா இங்க வந்துருமா, first equation போயிருமா, third equation. சரியா, substituting in 3 பாருங்க, x நமக்கு தெரியுமா, x எவ்வளவு 3 plus y என்ன, y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, y plus 15 equal to 27. அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும் பாருங்க, 3 plus 15 18 வருமா, y equal to 27 minus 18 9, y equal to 9. இப்போ நமக்கு அப்ப என்னென்ன சொல்யூஷன் கிடைச்சிருப்பாங்க, x is equal to 3, y equal to 9, z equal to 15. வந்தாச்சா, ஆட் பண்ணா 3 plus 9 12, 12 plus 15 27, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ். இதில் செக் பண்ணுவோமா, இங்க என்ன y plus z, 9 plus 15 24, 24 by 4 எவ்வளவு 6. இங்க என்ன வரும் பாருங்க, z plus x என்ன 9 plus 15 24, 24 by z plus x தானே, 15 plus 8, 8 by 3 6, 15 plus 3 18, 8 by 3 6. அடுத்து x plus y, 3 plus 9 12, 12 by 2 6. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்ட். சரி, இப்போ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்ல நம்ம இந்த சம சால்வ் பண்ண போறோம். பாருங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். இன்னொரு மெத்தட்ல பாருங்க, ஸோ இதில் 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், இது ஒன்று தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணுறோம், யூஷுவல் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க, உண்மையிலே ஈஸியாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி கொடுத்தா நம்ம கஷ்டம்னு நினைக்க வேண்டாம், சம் ஈஸியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாருங்க எப்படி பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் திஸ் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்க போகிறேன், சிம்பிளி கேன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, இப்போ இதை ஏ பி சி டின்னு வச்சுக்கோங்க. சரியா, எந்த மெத்தடில் பண்ணாலும் மார்க் கொடுப்பாங்க, சால்வ் டைப் தான். சரியா, அதனால நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், எந்த மெத்தடில் வேணாலும் மார்க் கொடுப்பாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நான் கே கூட எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன, a equal to d போடுங்க. அப்போ y plus z equal to 4k. இந்த 4 கிராஸ் ஆயிடுமா, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து என்ன பண்ணுங்க, இது கூட இதை ஈக்குவேட் பண்ணுங்க, அதாவது b equal to d. இப்போ என்ன பாருங்க, z plus x equal to z plus x equal to 3k ஆயிடுமா, 3k. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து இதை எடுத்துக்குவோமா. அடுத்து என்ன பண்ணுங்க, நம்ம c equal to d போடுங்க. c equal to d பாருங்க, x plus y equal to 2k, x plus y equal to 2k. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. சரியா, இப்போ பாருங்க சம் ரொம்ப சிம்பிளா முடிய போகுது. பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஆட் பண்ண போறேன் 1 plus 2 plus 3, 1 plus 2 plus 3 ஆட் பண்ணுங்க. இங்க பாருங்க x எத்தனை இருக்கு பாருங்க, இங்க x இருக்கா, z plus x நமக்கு வந்தது. இதுல வேணா நம்ம ஒன்று பண்ணுவோமா, ஒரு தடவை எடுத்து எழுதிடுவோமே, அதை பற்றி ஒன்றும் இல்லையே, டைம் ஒன்றும் ஆகிடாது. ஃபர்ஸ்ட் என்ன, y plus z equal to 4k, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இங்கே என்ன, x plus z equal to 3k, இது என்ன, x plus y equal to 2k. இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது மூணாவது ஈக்குவேஷன். இப்போ ஆட் பண்ணுங்க. சரி, அப்போ பாருங்க x plus x 2x ஆயிடுமா, இது என்ன, y plus y 2y, z plus z 2z equal to இங்க என்ன வரும், 4 plus 3 7, 7 plus 2 9, 9k. இது என்னது, இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, 2 காமனா எடுத்தா என்ன ஆகும் பாருங்க, ஈக்குவேஷன் 2 into x plus y plus z equal to 9k. இப்போ மூணாவது நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது 3ன்னு வச்சுக்கோமா, இது வந்து ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்குவோம். இந்த நாலாவது ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, எப்படி, x plus y plus z equal 21 தானே, அது இதில் சப்ஸ்டியூட் பண்ண k கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க ஒன்ஸ் k கிடைச்சிச்சுனாலே அடுத்த நிமிஷம் நமக்கு ஆன்சர் கடகடன்னு வரும். பாருங்க என்ன வருது பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சப்ஸ்டியூட் 4, இது வேணா 5ன்னு வச்சுங்க, 4 in 5, சப்ஸ்டியூட் 4 in 5. அப்போ 2 into இங்க என்ன 27 equal to 9k, 2 into 27 equal to 9k. இப்போ k equal to என்ன பாருங்க, 2 into 27 by 9, இதனை 3 9s are 27, 2 into 3 6, k equal to 6 கிடைச்சாச்சா, ரைட். இப்போ k equal to 6 கிடைச்சோட சம் எவ்வளவு சிம்பிள் ஆக போகுது பாருங்க. எனக்கு பாருங்க இங்க ஒன்னாவது ஈக்குவேஷன் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இப்போ y plus z equal to என்ன 24 கிடைச்சிருமா. இப்போ k equal to 6 in என்னது 1 2
இப்போ இது y plus z ஆயிரும், z plus x ஆகும், x plus y ஆகும், எல்லாமே கண்டுபிடிச்சிரும் பாருங்க. 1 2 3 ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்க போகுது பாருங்க. y plus z equal to 24. இது ஈக்குவேஷன் நம்பர் வேணா 6 ன்னு வச்சுக்குவோம், 5 வரை கொடுத்துருக்கோம், 6 ன்னு வச்சுக்குவோம். அடுத்து இங்க என்ன கேக் பதிலா என்னது 6 போடுங்க. இங்க என்ன z plus x equal to இங்கே போடலாமே, ஈஸியா இருக்கும்ல நமக்கு. y plus z இருக்கு, இங்க x plus z னே நமக்கு ஆர்டரா கிடைக்கும். x plus z equal to கேக் 6 போட்டா என்ன 18. இங்க என்ன x plus y equal to 12. இது 7, இது 8. இப்போ பாருங்க அடுத்த நிமிஷம் ஆன்சர். இப்போ fourth equationல பாருங்க, எழுதுறேன் பாருங்க. Substituting 6 7 8 in 4. First 6 பாருங்க, y plus z 24 தானே, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது என்ன ஆகும் பாருங்க, x plus 24 equal to 27 ஆகும். அடுத்த ஸ்டெப்ல x equal to என்ன 27 minus 24 3. x கிடைச்சிச்சா? அடுத்து பாருங்க, இதை தூக்கி இந்த x plus z தூக்கி நான் போட்டேன்னா என்ன ஆகும் பாருங்க, y plus இது 18 சரியா, y plus 18 equal to 27, y equal to 27 minus 18, y equal to 9. கிடைச்சாச்சா? அடுத்து பாருங்க y equal to 10, மறுபடியும் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அதே இதுல தான். இப்போ என்ன x plus y தானே, x plus y equal to 12 வரும் பாருங்க. 12 plus z equal to 27, z equal to 27 minus 12 எவ்வளவு 15. ஆன்சர் வந்துருச்சா? x equal to எங்க இருக்கு 3, x equal to 3, y equal to 9, z equal to 15. சம் சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப கோஎஃபிஷியன்ட்லாம் ஈக்குவேட் பண்ண வேண்டாம், ரொம்ப சிம்பிளா முடிக்கலாம் பாருங்க. அப்போ இந்த சம்மோட ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்ன, இங்கே கேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன், கே இன்ட்ரடியூஸ் பண்ணி கிராஸ் பண்ணி 3 ஈக்குவேஷன் கிடைக்குது ஆட் பண்ணுறேன். அந்த தேர்ட் ஈக்குவேஷனை திரும்ப இங்கே உள்ளே வந்து போடுறேன். உள்ளே வந்து போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு பாருங்க, எனக்கு வந்து கேயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சு. ஒன்ஸ் கே கிடைச்சோன்னே இந்த கே எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஒன்னாவது ஈக்குவேஷன்ல ஒன்னொன்னு மிஸ்ஸிங் எலமெண்ட். இதில் அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம், இதில் எக்ஸ் மிஸ் ஆயிருக்கும், இதில் ஒய் மிஸ் ஆயிருக்கும், இசட் மிஸ் ஆயிருக்கும். மிஸ் ஆன வேல்யூஸ் தான் இதில் கிடைக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். இங்கே பாருங்க y plus 24, அப்போ இன்னொரு 3 தான் மிஸ் ஆயிருக்கு, இங்கே 3 ஆட் பண்ணா 27, அப்போ இது எக்ஸ் தான் 3 இருக்கும், ஆன்சர் சொல்லலாம். இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் z 27, இங்கே 18 வருது, ஒய் தான் மிஸ் ஆயிருக்கு, ஒய்யோட வேல்யூ 9 தான் இருந்திருக்கணும், ஆன்சர் y 9. இங்கே என்ன இசட் மிஸ் ஆயிருக்கு, இசட்டோட வேல்யூ என்னவா இருந்திருக்கணும், இசட்டோட வேல்யூ 15 இருந்தால் தான் ஆன்சர் 27 ரைட் ஆன்சர் இந்த ஈக்குவேஷன் படி சொல்லிடலாமா? அப்போ ஆன்சர் என்ன, இது ஒரு யூனிக் சொல்யூஷன். அப்போ என்ன நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஆன்சர் கேட்கல, நம்ம என்ன சொல்றாங்க, டிஸ்கஸ் அபவுட் த சிஸ்டம் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், இங்க the system as unique solution. சரியா, இதோட மாடல் எப்படி இருக்கும் பாருங்க, இதான் யூனிக் சொல்யூஷன் மாடல். ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அந்த 3 ஈக்குவேஷன்ஸும் டிஃப்ரெண்ட் பிளேன்ல கட் ஆகுது. சரியா, ரைட். இதுல நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது சம் முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன்ல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், அது சொல்லிடலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் பார்த்துட்டோம். தேர்டு ஆமா ஃபர்ஸ்ட் ஒன்று தான் என்னது இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் பார்த்தோம். செகண்ட் ஒன்ல என்ன சொல்றோம், நோ சொல்யூஷன் பார்த்தோம். அந்த நோ சொல்யூஷன் கேஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டா, சால்வ் பண்ணும்போது ஒரே ஸ்ட்ரைட் லைன் வந்தது, கிடைச்ச 2 ஸ்ட்ரைட் லைனும் பேரலா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரியா, இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம அவ்வளோ சால்வ் பண்ணாமலே சம பார்த்தோன்னு சொல்ல முடியும். பாருங்க, பார்த்த உடனே நான் சொல்றதுக்கு என்ன செய்யலாம் பாருங்க. இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, இது சிஸ்டம் சால்வ் பண்ணா என்ன வரும் பாருங்க, தட் இஸ் 2y plus z equal to minus 3x plus 3. கரெக்டா, சொல்ல மறந்துட்டேன் அப்போ சொல்லும்போது. இங்க என்ன வரும், 3x இந்த பக்கம் தான் ஆகும், 3x plus 2y plus z equal to 3 வருமா. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க இந்த மாதிரி வரும். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க இந்த மாதிரி இருக்கா, 3x plus 2y. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, 3x plus 2y plus z equal to minus half. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் சொல்லலாம். இது பாருங்க, ax plus by plus cz equal to d, ax plus by plus cz equal to e. xy கோஎஃபிஷியன்ட் எல்லாம் சேமா இருக்கு, கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃபரா இருக்கு. கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃபரா இருந்தா அந்த பிளேன் எப்படி இருக்கும்னு சொல்றோம், பேரலலா இருக்கும். நம்ம ஏற்கனவே தியரி வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த சம்ம பார்த்த உடனே நம்ம சொல்லலாம் இதுக்கு சொல்யூஷன் கிடையாது,
அப்படின்னு நோ சொல்யூஷன் பார்த்த உடனே சொல்லலாம். சரியா? அப்போது இது நீங்கள் இன்னும் 11th 12th போகும்போது இந்த மெத்தட்லாம் கற்றுக்குவீங்க. இப்போதைக்கு நீங்கள் அந்த மெத்தட்லேயே பண்ணுங்கள். பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ தான் சம்ம பார்த்தோம் நமக்கு நம்பிக்கையாக இருக்கும். இதுக்கு நோ சொல்யூஷன் தான் அப்படின்னு நம்பிக்கையிலே நம்ம சம்ம ஆரம்பிக்கலாம். கரெக்டாக? அது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது ரெண்டே சால்வ் பண்ணுவோம். அதே ஸ்ட்ரைட் லைனே கிடச்சது. இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் பார்த்தோம். இது கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகி யூனிக் சொல்யூஷனே கொடுத்துருச்சு வித்தவுட் எனி டவுட் இல்லையா? கிளியராக XYZ ஆன்சரே வந்துடுச்சு. சரியா? முடிச்சிட்டோம். 3 சப்டிவிஷன் முடிச்சாச்சு இந்த ஃபர்ஸ்ட் சம்மில். செகண்ட் சம் 3.1ல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணுவோம், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.